வெல்கம் பேக் டு கொரிகட்ஸ். என்னடா ரொம்ப நாள் ஆளக்கானம் தேடிட்டு இருந்தீங்களா? இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்பில் ஒரு புது வீடியோ. நம்மளும் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் நம்ம நினைக்கிற அளவுக்கு யூடியூப் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப ஹெக்டிக்காக இருந்ததுனால ஒரு பெரிய பிரேக் ஒன்று எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையங்கிரி மலை கீழே இருக்கிறோம். அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வெள்ளையங்கிரி. ஸோ ரீசெண்டாக நம்ம தென்கைலாயம் சொல்கிற வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு வந்திருந்தோம். அதை ஒரு லாகாக போட்டிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இப்போ நம்ம கைலாயத்து பக்கத்தில் இருக்கிற இமயமலைக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னு நினைக்கிறீங்களா? நம்ம கேதார்நாத் போகிறோம். ஆமாங்க, இந்த 2024 நமக்கு கேதார்நாத் மலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. ஏன் இதை வாய்ப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா சிவன் அந்த வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அவரோட இடத்துக்கு போக முடியும். இது வந்து ஃபேக்ட். உண்மையுமே நானும் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன். அவர் கூப்பிடல அப்படின்னா நம்மளால் அங்கே போக முடியாது. ஸோ இந்த வருஷம் நமக்கு கேதார்நாத் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏப்ரல் மாதம் 2024 கேதார்நாத் வந்து பப்ளிக் ஓப்பன் பண்ணாங்க. கேதார்நாத் மலை வந்து ஒரு வருஷத்தில் 6 மாதம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட் நம்ம சேம் வெள்ளையங்கிரி மலை மாதிரி. ஏன்னா வெதர் கண்டிஷன்னால மீதி 6 மாதம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 2024 ஏப்ரல் மாதம் தான் வந்து கேதார்நாத் பப்ளிக் எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஏப்ரல் மாதம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்போயே வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம மே மாதம் எண்டில் இருக்கோம். இந்த மே மாதம் எண்டில் நம்ம கேதார்நாத் போக போகிறோம். அது நான் மட்டும் போகல, உங்களையும் அந்த இடத்த நான் கூப்பிட்டு போக போகிறேன். டெய்லி 4 மணிக்கு நம்ம சேனலில் ஒரு மினி விலாக் வந்துட்டுருக்கோம். நம்ம எங்கே போகிறோம், எப்படி கேதார்நாத் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மினி விலாக் வந்து டெய்லி 4 மணிக்கு நம்ம சேனலில் வரும். ஸோ நான் மட்டும் போகாமல் உங்களையும் கூப்பிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களையும் வந்து கேதார்நாத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயும் நம்ம போக போகிறோம். ஃப்ளைட்டில் போக போகிறோம், ட்ரெயினில் போக போகிறோம், பஸ்ஸில் போக போகிறோம், பைக்கில் போக போகிறோம். இப்படி எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயும் நம்ம கேதார்நாத் போக போகிறோம். ஸோ மறக்காமல் கொரிகட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் எங்களோட கேதார்நாத் வாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் எப்படி நான் வெள்ளையங்கிரி மலைக்கு போன வீடியோக்கு எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கேதார்நாத் சீரீஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா தமிழ் விலாகர்ஸ் வந்து கேதார்நாத் மலைக்கு போயிருக்காங்க. பட் இந்த 2024 நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். அண்ட் அங்கே வந்து வெதர் வந்து நம்ம நினைக்க மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மாதிரி வெதர் இருக்காதான், திடீர்னு மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 டிகிரி 4 டிகிரி எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹார்டஸ்ட் வெதர்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், எப்படிலாம் கேதார்நாத் போக போகிறோம் அப்படிங்கிறத நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க வெள்ளையங்கிரி மலை எப்போ க்ளோஸ் ஆகும் சொல்லி கேட்டிருந்தாங்க. வெள்ளையங்கிரி மலை மே 31 வரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் மார்னிங் மட்டும்தான் விடுவாங்க. நீங்கள் மார்னிங் ஒரு 5 to 6 கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி 10 o'clock மேலே போயிடணும். போயிட்டு உடனே சீக்கிரம் வந்துடணும். ஏன்னா டே டைமில் சமயம் மழை பெய்யுறதுனால நிறையா மக்களை அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா காலையில் ஏர்லியாக போயிட்டு ஒரு 12-1 மணிக்கெலாம் வந்து ரிட்டன் வர மாதிரி இருக்கணும். ஏன்னா டே டைமில் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் நம்மளும் வந்து 31 அப்போ நம்ம இங்கே இல்லாதனால எப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி என்னாலேயும் அப்டேட் கொடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 31 வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து May 26. இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்புறோம். நாளையிலேருந்து டெய்லி 4 மணிக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு மினி விலாக் அப்லோட் பண்ணுவோம். ஸோ எப்படி போகிறோன்னு சொல்லி அதில் காமிக்க போகிறோம். முக்கியமாக ஹார்டஸ்ட் ஸ்பாட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஹார்டஸ்ட் வெதரில் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னொன்று செம்ம கூட்டமாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நிறையா வீடியோஸ்லாம் வருது, செம்ம க்ரௌடாக இருக்காங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரீசெண்டாக ஹெலிகாப்டர் ஒன்றும் கிராஷ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஸோ எவ்வளோ ஹார்டஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம கேதார்நாத் போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக டெய்லி வந்து வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் எங்களோட கேதார்நாத் வாங்க. நம்ம எல்லாருமே வந்து கேதார்நாத் போயிட்டு அந்த சிவனை தரிசிக்கலாம்.